வணக்கம். இது நியூஸ் 14. மத்திய கிழக்கிலிருந்து ஒரு பெரிய பிரேக்கிங் அலர்ட். ஈரான் அமைதி பேச்சு முட்டுக்கட்டை. உச்ச தலைவர் யுரேனியம் பரிமாற தடை. அமெரிக்க உளவு ட்ரோன் தயார். ஐரோப்பா இஸ்ரேலுக்கு எதிராக கருப்பு பட்டியல். பிராந்திய போர் அபாயம். உலகின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் உண்மையான தகவல்கள், உடனடி அப்டேட்கள். இது நியூஸ் 14. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சு மேசையில் ஒரு மிக முக்கிய நிபந்தனையை வைத்திருந்தார். ஈரான் தன்னிடம் இருக்கும் அனைத்து செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தையும் அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆனால் முன்னேற்றம் ஏற்படும் நிலையில் ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா முஸ்தபா காமனி ஒரு உறுதியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அந்த யுரேனியத்தில் ஒரு கிராம் கூட ஈரானின் எல்லையை விட்டு வெளியே போகாது. ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் தகவலை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த திடீர் முடிவால் முழு அமைதி பேச்சுவார்த்தையும் முழுமையான முட்டுக்கட்டையில் சிக்கியுள்ளது. இன்னும் அதிர்ச்சிகரமான செய்தி, அமெரிக்க உளவுத்துறையின் புதிய அறிக்கை வாஷிங்டனையும் தெலவிவையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஈரான் ஆயுத உற்பத்தியில் அவர்கள் நினைத்ததை விட மிக வேகமாக முன்னேறியுள்ளதாக அந்த அறிக்கை கூறுகிறது. வெறும் 6 மாதங்களில் ஈரான் தனது ஆளில்லா விமான ட்ரோன் உற்பத்தியை முழுமையாக மீட்டெடுக்கும் அளவுக்கு வந்துவிடும் என்று அமெரிக்க உளவுத்துறை மதிப்பீடு செய்துள்ளது. ஈரானின் சுரங்க அறைகளில் இப்போது மின்னல் வேகத்தில் ட்ரோன் உற்பத்தி வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிடம் என்ன இருக்கு என்று அலட்சியமாக கேட்ட டொனால்ட் ட்ரம்ப் இன்று முற்றிலும் வேறு யதார்த்தத்தை எதிர்கொள்ள நேர்ந்துள்ளது. இதற்கிடையில் இஸ்ரேல் படைகள் முழு அலர்ட் நிலையில் உள்ளன. இஸ்ரேலிய ராணுவ தலைவர் சில மணி நேரங்களுக்கு முன்பு தனது படைகள் எந்த நிமிடமும் போருக்கு தயார் என்று அறிவித்துள்ளார். போர் நிறுத்தத்திற்கு நெதன்யாகுவிடம் அனுமதி கோரியிருந்த ட்ரம்ப் இப்போது உச்ச தலைவரின் நிராகரிப்பால் இஸ்ரேல் மிக இக்கட்டான நிலையில் சிக்கியுள்ளது. மேலும் சிக்கலை அதிகரிக்கும் விதமாக பாகிஸ்தான் 8000 படைகளை சவுதி அரேபியாவுக்கு அனுப்பியுள்ளது. சவுதி பாதுகாப்பு வழங்கவும் தயாராக உள்ளது. ஈரானை நேரடியாக தாக்கினால் அது உடனடியாக பிராந்திய போராக மாறும் அபாயம் உள்ளது. ஐரோப்பா வரலாற்றில் முதல் முறையாக இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பியுள்ளது. இத்தாலி ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அதிகாரப்பூர்வமாக கோரிக்கை வைத்துள்ளது. இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரை கருப்பு பட்டியலில் சேர்த்து பொருளாதார மற்றும் ராஜதந்திர தடைகள் விதிக்க வேண்டும் என்று போலந்தும் இந்த கோரிக்கையில் இணைந்துள்ளது. காரணம், துருக்கியிலிருந்து வந்த 430 பேரை இஸ்ரேல் கைது செய்து நிலத்தில் மண்டியிட வைத்த சம்பவம். இந்த அதிரடி நடவடிக்கை இஸ்ரேலுக்கும் ட்ரம்ப் நிர்வாகத்துக்கும் பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. மின்னல் வேக ட்ரோன் உற்பத்தியிலிருந்து போர் அபாயம் வரை நிலைமை மிகவும் பதற்றமானதாகவும் மாறிக்கொண்டிருப்பதாகவும் உள்ளது. ஒரு தவறான அடியே பிராந்தியத்தை முழுமையான குழப்பத்தில் தள்ளிவிடும். ஒவ்வொரு புதிய தகவலையும் நாங்கள் உன்னிப்பாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். நியூஸ் 14 உடன் தொடர்ந்து இருங்கள். புதிய அப்டேட் வந்தவுடன் உடனடியாக உங்களுக்கு கொண்டு வருவோம். இது உங்கள் AR ரவி. வணக்கம்.